எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடிச்சிருச்சு. எல்லா கட்சிகளும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. வேட்பாளர்கள் களத்துக்கும் போயிட்டாங்க. இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் தொகுதிகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, எந்த கணக்கில் நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது பற்றின பல கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஒருவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர், கருத்து கணிப்பாளர் திரு நாகராஜ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். அடுத்த தொகுதி அப்படின்றது முதல்ல இந்த தொகுதியினுடைய நட்சத்திரம் அப்படின்னா சபாநாயகர் அப்பாவுடைய ராதாபுரம் தொகுதி. ஜஸ்ட் மிஸ்ல அவர் தோற்ற தொகுதியும் இதுதான். இப்போது பாஜக வாங்கியிருக்கு. பாஜக கேண்டிடேட் யாருன்னு தெரியும். நாம் தமிழர்ல கிரிஜா தாமரை பாண்டியன், தாவேக்கால சதீஷ் கிறிஸ்டோபர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுவரை 15 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து உள்ள இத்தொகுதியில் காங்கிரஸ் 5 முறையும் திமுக 3 முறையும் வென்றுள்ளன. அதிமுக, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஆகியன தலா 2 முறையும் மற்றும் தமாக, சுயேட்சை, தேமுதிக ஆகியவை தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் அப்பாவு 1996ஆம் ஆண்டு தமாக சார்பிலும், 2001ஆம் ஆண்டு சுயேட்சையாகவும், 2006 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் திமுக சார்பிலும் போட்டியிட்டு 4 முறை எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அப்பாவு அதிமுக வேட்பாளரான IS இன்பதுரையிடம் வெறும் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதையடுத்து 2021ஆம் ஆண்டில் IS இன்பதுரையை 5925 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று எம்எல்ஏவாகி சபாநாயகராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் இம்முறையும் இவரே திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் பாஜக சார்பில் SP பாலகிருஷ்ணனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் கிரிஜா தாமரை பாண்டியனும், தாவேக சார்பில் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபரும் களத்தில் குதித்துள்ளனர். அந்த தொகுதியை பொறுத்தவரை சுயேட்சையாக ஜெயிச்ச தொகுதி. அப்பா சுயேட்சையாக ஜெயிச்சு அப்புறம் காங்கிரஸுக்கு வந்தார். அதனால அவர் தொகுதியை தக்க வச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த முறை அவர் கொஞ்சம் பேர் சரியா இல்லை. ஏன்னா அவர் அங்கே லோக்கல் அரசியல் பண்ணலை. சபாநாயகராக இருந்ததுனால லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டாரு. அதில் கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. ஆப்போசிஷன் கேண்டிடேட் யார் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை. அது போட்ட பிறகு தான் இவருக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். நயினார் சாத்தூரில் நிற்கலாம், இல்லைன்னா இங்கேயும் நிற்கலாம். இந்த 2 தொகுதி தான் நயினாரோட சாய்ஸில் இருக்கு. அவர் சாத்தூரில் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. பட் 2 தொகுதி அவங்க சாய்ஸில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இங்கே நயினார் வந்தாருன்னா வாய்ப்பு நயினார் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது ஸ்ட்ராங் இந்துத்துவ கன்சல்டேஷன் ஆகிற தொகுதியில் அது கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக. கிறிஸ்டியன் கன்சல்டேஷன் ஒரு பக்கம் நடக்குதுன்னா இந்துத்துவ கன்சல்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். தாவேக்கால பொதுச் செயலாளர் ஆனந்த், ருஷி ஆனந்த் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆனந்த் தீநகர், திமுகவில் ராஜா அன்பழகன், அதிமுகவில் சத்யநாராயணன், நாம் தமிழில் அனுஷா விஜயகுமார். சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி 1957ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதாகும். இந்த தொகுதியில் இதுவரை 15 முறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் நடந்துள்ளன. இதில் திமுக 6 முறை, அதிமுக 4 முறை, காங்கிரஸ் 4 முறை, தமாக 1 முறை வெற்றி பெற்றன. இதில் கடந்த முறை நடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கருணாநிதி அதிமுக வேட்பாளரான அப்போதைய சிட்டிங் எம்எல்ஏ சத்யநாராயணனை 137 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். மேலும் இந்த முறையும் அதிமுக சார்பில் சத்யநாராயணனே போட்டியிடும் நிலையில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதியின் அண்ணன் மகனான ராஜா அன்பழகனும், தாவேக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அனுஷாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இந்த முறை தனக்கு சீட் வழங்காமல் தனது அண்ணன் மகனுக்கு சீட் வழங்கப்பட்டதில் அதிருப்தியான கருணாநிதி தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ததோடு ராஜா அன்பழகனுக்கு வாக்கு கேட்க மாட்டேன் எனவும் அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். நாங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல உடன்படுவோம்னா தீநகர் தொகுதி தான். ஏன்னா எல்லாம் ஒரே தொகுதி தான், ஒரே அதனால சத்யா ஜெயிப்பாரு. ஒரு நாள் காலையில புஷி ஆனந்த் வீட்டில் நிக்க போறாரு ஓட்டு போடுக்குன்னு. அப்படிதான் 2 பேரும். கடந்த முறை சத்யா குறைந்த வாக்குல தோத்தாரு. இப்போ அன்பழகனுடைய பையனை கொண்டு வந்திருக்காங்க, ராஜா அன்பழகன் அப்படின்னு. ஸோ அது எந்த அளவுக்கு தப்பு? ஆக்சுவலி போன தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு நீ இனிமேல் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்ன தொகுதி அன்பழகன் பையன்ட்ட, ராஜா அன்பழகன். போன வருஷம் எலெக்ஷன் 2021 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாங்க. பட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு
கருணாநிதிக்கு கொடுக்கப்பட்டது. பட் அது அது எல்லாருக்குமே தெரியுது அவரோட இது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சென்னையில அதிமுகவினுடைய ஒரு முக்கிய முகம் மாவீரன் அன்பழகன் அப்படின்னா, அதாவது அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப எதிர்த்து அரசியல் பண்ணவர். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அவர் பேரே மாவீரன் அன்பழகன் தான். அப்படிப்பட்டவர் கொரோனா காலத்தில் இறந்து போனார். அதுக்கு ஒரு தேர்தல் வருது. தேர்தல் வர அவருடைய தம்பிக்கு சீட் கொடுக்குறாங்க, கருணாநிதிக்கு சீட் கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டி நகர் சத்யான்னு சொல்லக்கூடிய சத்யநாராயணன் நிற்கிறாரு. 180 வாக்குகளுக்குள்ள தான் அவர் வந்து வெற்றி பெறாரு. 40. ஆமாம், அந்த சம்திங்குள்ள தான் கருணாநிதி வெற்றி பெறாரு. கருணாநிதி வந்தானே அப்போ தான் வந்து ஒரு வயது கம்மியாக இருக்கிறதுனால அவர் வந்து எம்எல்ஏ ஆகும். கட்சியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆகிட்டாங்க. ராஜாவை ஆக்கிட்டு கவுன்சிலர் ஆகிட்டு பல பொறுப்புகளை கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் வர்றப்ப அன்பழகன் வீட்டில் இருந்து அவங்க ஒய்ஃபு அவங்கெல்லாம் போய் பையனுக்கு வேணுங்கிறப்ப இவங்க கொடுத்துட்டாங்க, சீட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் கேண்டிடேட்டாக போடுறாரு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இவருக்கு சீட் கொடுத்ததுனால அவருடைய பகுதி செயலாளர் பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு கருணாநிதி. இப்போ அவர் கோஆபரேட் பண்ண வராங்கிறது தெரியல. ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான். கருணாநிதி ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ அதுக்குள்ள அவருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து பகுதி செயலாளர் இருக்காரு. அவர் கீழே தான் வட்ட செயலாளர் வருவாங்க. வட்ட செயலாளர் வந்து வேலை பார்ப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலையை ராஜா இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு சிக்கல் இருக்காங்க. ரெண்டாவது சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் மாதிரி தான் எல்லாரும் தோத்ததுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான் தோத்ததுனால அவர் கடுமையான ஒரு டஃப் கொடுப்பாருங்கிறது தான் தோணுது. டிநகர்ல வந்து திமுக ஜெயிக்கணும்னா அதிமுக பாஜக பிரிந்ததை தான் ஜெயிக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலும் டிநகர் சீட்டு முடிஞ்சு போச்சு. அதிமுக ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. பிளஸ் சத்யாவும் உழைச்சிருக்காரு, உழைக்காமலாம் இல்லை. சத்யா இஸ் நோன் ஃபார் எவ்ரிபடி அண்ட் கால் பண்ணால் எடுக்கக்கூடிய நபர், ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய நபர். சத்யா ஜெயிப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.